வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஊர் சுத்துறோம். நம்மள எத்தனை பேர் கோவா அல்லது ஷிம்லாவுக்கு போய் வந்திருக்கோம் அல்லது போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். நிச்சயமா இந்த 2 இடங்களும் டிராவல் பக்கெட் லிஸ்ட்ல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிற கூட்ட நெரிசல், ஒரே மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு சலிப்பூட்டுற மாதிரி இருக்கா? ஆமாண்ணா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவோட சுற்றுலா வரைபடத்தில் இன்னும் முழுமையாக ஆராயப்படாத ஆனால் கோவா மற்றும் ஷிம்லாவை விடவும் அற்புதமான அனுபவங்களை அள்ளி கொடுக்குற மாதிரியான 3 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் பயண இடங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு சோல்ஃபுல்லான மன நிறைவை கொடுக்குற அழகான அமைதியான இயற்கையோட உங்களை ஒன்றிணைக்கிற அனுபவங்கள். முதல் இடம் கோகர்ணா, கர்நாடகா. பீச்னு சொன்னதும் உடனே பலருக்கும் சட்டென்று ஞாபகத்துக்கு வர்றது கோவா தான். அங்க பார்ட்டிகள், சத்தம், கூட்டம்னு ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை இருக்கும். ஆனா அமைதியான இயற்கையான ஒரு கடற்கரை அனுபவத்தை நீங்க தேடுறீங்களா? அப்படின்னா கர்நாடகால இருக்கிற கோகர்ணா தான் உங்களுக்கான சரியான டெஸ்டினேஷன். கோகர்ணா ஒரு ஆன்மீக தலம். இதோட அமைதியே தனி அழகு. இங்க இருக்கிற கடற்கரைகள் சுத்தமாகவும் கூட்டம் இல்லாமலும் இருக்கு. கோவால சத்தம்னா இங்க அமைதி தவழும். இரவு பார்ட்டிகள், அதிகாலை வரை நடக்கிற கொண்டாட்டங்கள் இங்க இருக்காது. நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானத்தோட கீழே மெல்லிய இசையோட பேசி கொண்டிருக்கலாம். இந்த அமைதியான சூழல் கோவாவோட பரபரப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். கோகர்ணாவோட மிக முக்கியமான சிறப்பு இங்க இருக்கிற கடற்கரைகள். ஒன்னோட ஒண்ணு அழகிய மலையேற்ற பாதையால இணைக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, ஓம் பீச், குட்லே பீச், ஹாப் மூன் பீச், பாரடைஸ் பீச்னு ஒவ்வொன்றையும் நடந்தே சென்றடையலாம். இந்த பயணமே ஒரு தனி அனுபவமா இருக்கும். இதுல ஹாப் மூன் மற்றும் பாரடைஸ் பீச் ஆகியவை மிகவும் தனிமையான அழகிய இடங்கள். அங்க கூட்டம் இருக்காது. அந்த அமைதியையும் தெளிவான நீரையும் பார்க்கும்போது நீங்க ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சதா உணர்வீங்க. உணவு விஷயத்திலையும் கோகர்ணா உங்களை ஆச்சரியப்படுத்தும். கோவாவில் வெளிநாட்டு உணவுகளோட தாக்கம் ரொம்பவே அதிகம். ஆனா கோகர்ணாவில் உண்மையான உள்ளூர் டேஸ்ட்டை அனுபவிக்கலாம். நீர் தோசை, கோழி பஜ்ஜி போன்ற பாரம்பரிய கர்நாடக உணவுகள், புதிய கடல் உணவு தாலி போன்றவை இங்கு மிகவும் பிரபலம். அதே சமயம் விலை குறைவாகவும் இருக்கும். கோகர்ணா ஆன்மீகம் மற்றும் ஓய்வுக்கான ஒரு சரியான டெஸ்டினேஷன். இங்க இருக்கிற புகழ்பெற்ற மகாபலேஸ்வரர் கோயிலுக்கு போய் ஆன்மீக அமைதியை நடலாம். யோகா பயிற்சி செய்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். அதே போல பக்கத்துல இருக்கிற யானா கேவ்ஸ், விபூதி நீர்வீழ்ச்சி போன்ற இடங்களுக்கு போய் சாகச அனுபவங்களையும் பெறலாம். இவையெல்லாம் உங்க மனம் மற்றும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியா தரும். செலவு பத்தி கவலைப்படுறீங்களா? கோவா ட்ரிப்பை விட கோகர்ணா மிகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு 3 நாள் பயணத்துக்கு கோவாவை விட 40% குறைவா தான் செலவாகும். தங்குற இடங்களும் மிக குறைந்த விலையில கடற்கரையோர குடிசைகளா, விருந்தினர் இல்லங்களா கிடைக்குது. 2வதா பார்க்க போற இடம் குன்னூர், தமிழ்நாட்டுல இருக்கு. மலைப்பகுதிகள்னு சொன்ன உடனே வட இந்தியாவில இருக்க ஷிம்லா தான் பலருக்கும் ஞாபகம் வரும். ஆனா ஷிம்லாவில் எப்பவுமே சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அலைமோதும். மலைப்பகுதிக்கு போய் அமைதியா ஓய்வெடுக்க நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நகரத்து ஷோல தர்ற மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாட்டோட நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்கிற குன்னூர் இதுக்கு ஒரு அற்புதமான ஆல்டர்னேட்டிவ். ஊட்டியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குன்னூர் அமைதியான மற்றும் அழகான பயண அனுபவத்தை விரும்புவர்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் இடமா இருக்கு. இங்க இருக்கிற மிதமான மற்றும் இனிமையான தட்பவெப்பநிலை ஓய்வெடுக்க ஏற்றதா இருக்கு. இங்க சாகச விளையாட்டுகள், ஷாப்பிங் போன்ற விஷயங்கள் குறைவா இருப்பதால இதோட அமைதி எப்பவுமே பாதுகாக்கப்பட்டு வருது. குன்னூரோட நிலப்பரப்பு ஒரு அமைதியான கலைப்படைப்பு. இங்க இருக்கிற பிரம்மாண்டமான தேயிலை தோட்டங்கள் கண்ணு கட்டிய தூரம் வர பறந்து விருந்து கண்களுக்கு விருந்தளிக்கும். சுத்தமான மலைக்காற்றை சுவாசிச்சு
பச்சை பசல் என்ற புல்வெளிகளுக்கு நடுவே நடந்து செல்வது ஒரு சொர்க்கமான அனுபவமா இருக்கும். பிரிட்டிஷ் காலத்து கட்டிடங்கள், அழகிய குடிசைகள் என ஒரு பழமையான கவர்ச்சியை குன்னூர் கொண்டு இருக்கு. டால்பின் நோஸ், லாம்பஸ் ராக், ஹிடன் வேலி போன்ற இடங்கள் நீலகிரி மலைகளோட மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குது. ஷிம்ஸ் பார்க்னு சொன்னா ஒரு தாவரவியல் பூங்கா இல்ல, மாறாக அரிய தாவர இனங்களை கொண்ட ஒரு இயற்கையான காடு. இது எல்லாம் குன்னூரை ஒரு தனித்துவமான பயண அனுபவமா மாற்றுது. குன்னூர் பயணத்தோட கிரீடமா இருப்பது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான நீலகிரி மலை ரயில் பயணம். ஊட்டியிலிருந்து குன்னூர் வழியா செல்ற இந்த ரயில் பயணம் வேறு ஒரு காலத்துக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போகும். அதோட மெதுவான பரபரப்பற்ற வேகம் இந்த நகரத்தோட ஒட்டுமொத்த தாளத்தையே பிரதிபலிக்குது. மலைகள் மற்றும் காடுகளோட அழகிய காட்சிகளை இது வழங்குது. இது ஒரு தனித்துவமான கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம். இது குன்னூரை மற்ற மலைப்பகுதியில் இருந்து வேறுபடுத்துது. மூன்றாவதா பார்க்க போறது தீர்த்தன் பள்ளத்தாக்கு, இமாச்சல் பிரதேஷ். இமயமலை பயணம்னு சொன்ன உடனே வழக்கமா ஷிம்லா அல்லது மணாலி தான் நினைவுக்கு வரும். ஆனா இந்த இடங்கள் பல காலமா சுற்றுலா பயணிகளால நிறைஞ்சிருக்கு. ஒரு உண்மையான அன்டிஸ்கவர்டு இமயமலை பயணத்தை நீங்க தேடுறீங்களா அப்படின்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற குல்லு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தீர்த்தன் பள்ளத்தாக்கு தான் உங்களுக்கான ரகசிய இடம். இது இமாச்சலோட சிறந்த ரகசியம்னு அழைக்கப்படுது. மணாலி மற்றும் கசோல் போன்ற பரபரப்பான இடங்களிலிருந்து வெகு தொலைவில் இருக்க ஒரு அமைதியான சோலைவனம் தான் இது. ஜலோரி பாஸ் வழியாக கடினமான பயணம் இங்கு செல்றதுக்கான ஒரே வழின்றதுனால இங்கு வெகுஜன சுற்றுலா பயணிகள் இல்லை. உண்மையான சாகச விரும்பிகளுக்கும் இயற்கை ஆர்வலருக்கும் இது ஒரு சிறந்த இடமா இருக்கு. தீர்த்தன் பள்ளத்தாக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் சொல்லுற நுழைவாயில். இங்க எளிதானது முதல் சவாலானது வரை பலவிதமான மலையேற்ற பாதைகள் இருக்கு. இதுல புல்வெளிகள், அடர்ந்த காடுகள் மற்றும் ஆறுகள் வழியா செல்றாங்க. சாகசத்துக்கு தீர்த்த நாட்டுல ரிவர் கிராசிங் செய்யறது ஒரு சிறந்த அனுபவமா இருக்கும். இங்க மீன் பிடித்தல் மிகவும் பிரபலமா இருக்கு. குறிப்பா ட்ரவுட் மீன் பிடிக்கிறதுக்காக உலகெங்கில இருந்து மக்கள் இங்க வராங்க. அதே போல 528க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வசிப்பதால பறவை பார்ப்பவர்களுக்கும் இது ஒரு சொர்க்கமா இருக்கு. தீர்த்தன் பள்ளத்தாக்குல இருக்கிற தங்குமிடங்கள் பெரும்பாலும் பாரம்பரியமாக கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் ஹோம் ஸ்டேக்கள். ஒரு இரவுக்கு 1000க்கும் குறைவான விலையில பல ரூம்ஸ்கள் கிடைக்குது. ஹோம் ஸ்டேக்கள் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு உதவுறாங்க. அதே சமயம் பயணிகளுக்கு உண்மையான கலாச்சாரத்தை அனுபவத்தை வழங்குறாங்க. இங்க இருக்கிற அழகிய உள்ளூர் வாழ்க்கை முறையை நீங்க அனுபவிக்கலாம். உண்மையான இமாச்சலை உணவை சுவைக்கலாம். கோவா மற்றும் சிம்லா போன்ற இடங்கள் வசதிக்காகவும் ஒரே மாதிரியான அனுபவங்களுக்காகவும் பிரபலமா இருக்கலாம். ஆனா இந்த 3 இடங்கள் கோகர்ணா, குன்னூர், தீர்த்தன் பள்ளத்தாக்கு அமைதி, உண்மைத்தன்மை மற்றும் இயற்கையோட ஒரு உண்மையான தொடர்பை உங்களுக்கு வழங்கும். கோகர்ணா வெறும் ஒரு கடற்கரை இல்லை, இது ஒரு ஆன்மீகத்தோட சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குன்னூர் வெறும் ஒரு மலைப்பகுதி இல்லை, அது ஒரு அமைதியான பழமையான காலத்துக்கான ஒரு பயணம். தீர்த்தன் பள்ளத்தாக்கு வெறும் ஒரு அழகான காட்சி இல்லை, அது உங்க மனதை சோதிக்கிற ஒரு சாகச பயணம். இயற்கையோட ஆழமான தொடர்பை உண்டாக்கும். இந்த இடங்கள் குறைவான கூட்டத்தை கொண்டிருப்பதால மட்டுமில்ல, நவீன பயணத்துல மிகவும் மதிப்பு மிக்கவற்றை வாங்குறதால சிறந்தவையா இருக்கு. உண்மைத்தன்மை, அமைதி மற்றும் உங்களோடும் உலகத்தோடும் உண்மையா இணைவதற்கான ஒரு வாய்ப்பு. மறக்க முடியாத பயணங்கள் பெரும்பாலும் நீங்க தேட வேண்டிய பயணங்கள்னு இவை உறுதிப்படுத்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அற்புதமான பயண தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க கருத்துக்களையும் நீங்க போய் வந்த இப்படிப்பட்ட ரகசிய இடங்களை பற்றியும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோல சந்திப்போம்.